செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலையில் விவசாயிகள் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த கூட்டுறவு சங்க முன்னாள் செயலாளரை கைது செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. வாங்காத பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடனை கட்டுமாறு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பேராயம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 150 விவசாயிகளுக்கு விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நோட்டீஸ் வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை செய்ததில் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் செயலாளர் நடராஜன் போலி ஆவணங்கள் தயாரித்து விவசாயிகள் பெயரில் பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் பெற்று 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து பணத்தை மீட்டுத் தருமாறு விவசாயிகள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் முறையீடு செய்துள்ளனர். வாங்காத கடனை கட்டச் சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பயிர்க்கடன், தானிய ஈட்டுக்கடன் சொல்லி விவசாயிகளை மோசடி செய்து ஒரு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் ஊழல் பண்ணிருக்காரு. ரெண்டாவது கண்ணையன் என்ற ஒரு விவசாயி இறந்து போயிறாரு. அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன விவசாயிக்கு 1,04,000 ரூபாய் கடன் வாங்கியதாக அவர் மீது நோட்டீஸ் அனுப்பப்படுது. சுற்றுலா ஸ்தலமான திருப்பரப்பு பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் இன்று நடத்திய அதிரடி சோதனையில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்பட பலர் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருப்பரப்பூர் நீர்வீழ்ச்சி உள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது வழக்கம். இந்நிலையில் திருப்பரப்பு பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் விபச்சாரம் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது தங்கும் விடுதிகளில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்பட பலர் கைது செய்யப்பட்டனர். கரூரில் உள்ள டெக்ஸ்டைல் நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சுகள் எரிந்து நாசமானது. கரூர் நகர பகுதியில் டெல்லியைச் சேர்ந்த தனியார் டெக்ஸ்டைல் நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை இந்நிறுவனத்தில் உள்ள பஞ்சு குடோனில் மின் கசிவு ஏற்பட்டு தீ பரவியது. இதனால் குடோனில் வைக்கப்பட்ட சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சுகள் எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மேலும் தீ பரவாமல் தடுத்து நிறுத்தி தீயை அணைத்தனர். பிரபல திரைப்பட இயக்குநர் நேதாஜியின் மறைவிற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கேப்டன் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் பிரபல திரைப்பட இயக்குநர் நேதாஜி அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்த செய்தி கேட்டு தான் மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். தீர்ப்பு என் கையில், தாயகம் என்ற திரைப்படங்களின் கதை வசன கர்த்தாவாகவும் சொல்வதெல்லாம் உண்மை என்ற படத்தின் இயக்குநராகவும் பணியாற்றிய நேதாஜி பல திரைப்படங்களிலும் சின்ன திரையிலும் பணியாற்றியவர் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். இயக்குநர் நேதாஜியின் மறைவால் வாடும் அவரது குடும்பத்திற்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக ஆறுமுகம் என்பவர் சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளார். கொடைக்கானலில் காஃபி மற்றும் தேயிலை ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர் NSA ஆறுமுகம். இவருக்கு சொந்தமான நிலங்கள் சென்னையிலும் பெங்களூருவிலும் உள்ளன. இந்த நிலங்களை திமுக தலைவர் மு. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், KC பழனிசாமி உள்ளிட்ட 81 பேர் தங்களுடைய பினாமிகளை கொண்டு ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பதாகவும் நிலங்களை அபகரிக்க முயற்சி செய்து வருவதாகவும் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் ஆறுமுகம் இன்று சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்தார். முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கரூர் பழனிசாமி எதிரிகளாக உள்ளார்கள். கோயம்பேட்டில் ஒரு 20 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குது. கொடைக்கானலில் 30 கோடி ப்ராப்பர்ட்டி காபி எஸ்டேட் இருக்குது. பெங்களூரில் சிட்டியில் 100 கோடி ப்ராப்பர்ட்டி 2 ஏக்கர் நிலம் சிட்டிக்குள்ளே இருக்குது. அபகரித்து அவங்க பொசிஷனில் வச்சுருக்காங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதை ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணி என்னைய இந்த அளவுக்கு உயிருக்கு தரட்டிங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவின் வட மாநிலங்களான ராஜஸ்தான், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய இடங்களில் கடுமையான குளிர்காற்று வீசி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபு நகரத்தில் கடுமையான பனிப்பொழிவும் குளிர்காற்றும் தொடர்ந்து வீசி வருகின்றன. மலை வாசஸ்தலத்தில் சுற்றுலா வந்துள்ள பயணிகள் தங்கும் இடத்தை விட்டு வெளியே எங்கும் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். ஏரிகளில் ஓடும் படகுகள் பனிக்கட்டிகளால் மூடியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் சோகத்தில் உள்ளனர். मौसम समझ के आ गए थे, लेकिन कल शाम से इतनी शीत लहर चल रही है कि हाथ एकदम गलने लगे, हाथ पांव, और ठंड बहुत जबरदस्त। दोपहर और शाम के मौसम में जमीन आसमान का अंतर आ गया। अभी नक्की झील पे आप आए, आपने क्या देखा नक्की झील पे? बस बर्फ की परत जो गिरी थी इनके शिकारों के ऊपर वो जम चुकी है।
ஹரியானா மாநிலத்தில் பனிமூட்டம் அதிகமாக இருப்பதால் பயிர்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. இமாச்சல பிரதேசத்தில் குளிரின் அளவு 2 செல்சியஸ் அளவில் இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாமக்கல்லில் பனிமூட்டம் காரணமாக காலை நேரங்களில் பள்ளி குழந்தைகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் நடைபெற இருக்கும் தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் சுவரொட்டி அச்சிடும் தொழில் நசிந்து வருகிறது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. தேர்தலில் அதிக பணம் செலவு செய்வதை கட்டுப்படுத்தும் விதத்தில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதில் சுவரொட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் சுவரொட்டி அச்சிடும் பணிகள் நசிந்து வருகிறது. குடியாத்தம் நகரில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் 10 பவுன் தங்க நகை மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் தங்கம் நகர் பகுதியில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் வசித்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்ததில் 10 பவுன் தங்க நகை, வெள்ளி குத்து விளக்குகள் மற்றும் விலை உயர்ந்த மடிக்கணினிகள் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. குடியாத்தத்தில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரயில் முன்பதிவு நேரத்தை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுற்றுலா தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ரயில் நிலையத்தில் ரயில் முன்பதிவு காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை நடைபெற்று வந்தது. ஆனால் ரயில் முன்பதிவு நேரத்தை 1 மணி நேரம் குறைக்க உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் திடீரென அறிவித்துள்ளது. இதை கண்டித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையம் முன்பு வர்த்தகர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் ஆர்ப்பாட்டத்தினரை தடுத்து நிறுத்தியதால் ஆர்ப்பாட்டத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. -25 டிகிரி கடும் குளிரில் தண்ணீரில் குதிக்கும் பொதுமக்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.